பிரேக்கப் ஆயிடுச்சா, எப்படிடா பிரேக்கப் போட்டு வெளியே வர்றது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரேக்கப்ல இருந்து வெளியே வர முடியும். டோன்ட் பி லோன்லி. எப்பவுமே தனியா இருக்க பழகவே பழகாதீங்க. அதுவும் பிரேக்கப் ஆகும்போது நீங்க தனியா இருந்தீங்கன்னா இந்த மெமரிஸ் ஞாபகம் வரும், எங்கெங்கெல்லாம் போன ஞாபகம் வரும், அந்த இடத்துக்கு தனியா போய் பார்க்கலாமா ஞாபகம் வரும். அவங்கள பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க தனியா இருந்தீங்கன்னா. சோ பீப்புள் கூட கனெக்ட் ஆகிருக்க பாருங்க. இல்லையா, வெளியே போயிட்டு ஒரு வாக் போங்க, இல்ல ஒரு ஜாக் போங்க. தனியா மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. செகண்ட், டோன்ட் ஓவர் திங்க். ஓவர் திங்க் பண்ணாம யாராலுமே இருக்கவே முடியாது. உங்க மைண்டும் உங்களோட பாடியும் அதுக்கு கனெக்ட் ஆயிடும். யோசிச்சு 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 நீங்க டயர்ட் ஆகிற வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க. அதனால அந்த ஓவர் திங்க் விஷயத்த கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுல இருந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக பாருங்க. எப்பப்பெல்லாம் யோசிக்கும் போது டக்குன்னு வெளியே போயிட்டு ஒரு கேம் ஆடுறதோ, இல்ல ஒரு மேட்ச் பாக்குறதோ, இல்ல ஒரு படம் பார்க்கறதோ அப்படி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர முடியும். மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போனை மட்டும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. எதுக்காகனா, நீங்க போனை யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட பார்ட்னரோட போட்டோ பார்த்துட்டே இருப்பீங்க. சரி, எப்படி எப்படிலாம் இருந்தோம்லடா, எப்படி எப்படிலாம் பழகணும்லடா அப்பெல்லாம் நீங்க நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. போனை அதிகமா யூஸ் பண்ணாம உங்களோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடிஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ப்ரோ, நீங்க சொன்ன இந்த 3 விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிட்டேன், அப்படி இருந்தும் என்னால பிரேக்கப்ல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னா, இன்னும் நான் உங்களுக்கு அதிகமா டிப்ஸ் தருவேன். கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஒரு பிரச்சனை இருந்தாலும் வெளியே வர முடியும். அதுக்கு நான் இருக்கேன்.